ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மோமேஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு சூப்பர் டூப்பர் வருஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லா கடவுள்கிட்டையும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து ஒவ்வொன்றுக்கான ஸ்டெப்ஸும் கூடவே நிறைய முயற்சிகளும் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் எல்லாருமே. ஸோ நான் வந்து முந்தின நாள் வந்து பூஜை பொருட்கள்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அது ஒரு லாங் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கிறது. அது நான் வந்து இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட நான் பூஜா டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுறேன். ஸோ பூஜை பொருட்கள்லாம் விளக்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் கணிக்காணுதலுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டு 11:30 ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு. நான் அது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு நல்ல நேரம் வந்து 7 to 8 வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா போலி, நெக்ஸ்ட்டு வடை, பாயாசம் எல்லா சமையல், அதாவது பொரியல், குழம்பு எல்லாமே வச்சு சாமிக்கு படைக்கிறது வழக்கம். அதனால வந்து என்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த டைமுக்குள்ளே முடிச்சுக்க முடியாது. சப்போஸ் நான் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா 7:30க்குலாம் முடிச்சிடுவேன். பட் என்னென்னா அந்த டைமில் வந்து எனக்கு நான் பூஜையும் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால கொஞ்சம் வேலையை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே லீவு. ஸோ எதுக்கு நம்ம அறக்க பறக்க பண்ணிவிட்டு டென்ஷனாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 8 o'clock மேலே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங்கே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு தேவையான பருப்பு வகைகள்லாம் நான் வந்து ஊற வச்சுட்டேன். அதாவது போலிக்காக கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட் வந்து சாம்பார் செய்கிறதுக்கு துவரம்பருப்பு, நெக்ஸ்ட் வந்து வடக்கி உளுத்தம் பருப்பு, அந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நான் எடிட் பண்ணி பூஜா வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் எழுப்பி வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரைஞ்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து போலிக்கான மாவும் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அந்த வேலையை வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி மல்டி வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்கும்போது சைடில் வந்து கோவைக்காய் பொரியல், நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் பொரியல் ரெண்டும் வந்து சைடில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சைடு வந்து சாம்பாருக்காக காய் வந்து நல்லா வதக்கிட்டு ஃபஸ்ட்டே வந்து பருப்பை வந்து வேக வச்சிட்டேன். மார்னிங்கே வந்து பருப்பு ஊற வச்சிருந்தனால பருப்பை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் காய் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட வந்து நம்ம சாம்பார் பொடி, மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு நம்ம புளி தனியாக ஊற்றிட்டு கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பருப்பு வச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா சைடில் வந்து சாம்பாரும் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே வந்து ரெடியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வடை போடுறதுக்கு எனக்கு அந்த வடை சட்டி வந்து தேவைப்பட்டுச்சு, வடையை எடுத்து வைக்கிறதுக்கு. சரி அதை வந்து காய வச்சலான்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து காய வைக்க போயிட்டேன் நான். நெக்ஸ்ட் வந்து ஒரு சைடு பொரியல் ரெடி ஆகி முடிச்சோன்னே பாயசத்துக்காக பைத்தம்பருப்பே நல்லா வறுத்து பாயசத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாதம் வந்து இண்டக்ஷனில் வச்சுட்டேன். இண்டக்ஷனில் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ்வில் வந்து தூக்கி வச்சுருவேன். ஏன்னா இப்போ கேஸ் தட்டுப்பட்டுருக்கனால ரொம்ப கொதிச்சு வைக்கும்போது சீக்கிரம் வந்து காலி ஆகிடும். இன்னும் எங்களுக்கு ஒரு 35 நாள் ஆகிடுச்சு. பட் இன்னும் வந்து நான் கேஸ் வந்து காலி ஆகலை. இண்டக்ஷனையும் யூஸ் பண்ணிக்கிறனால எனக்கு அந்தளவுக்கு காலியாகாமல் இருக்குது. அல்லது மோஸ்ட்லி வந்து அந்த 30 நாள் தான் கரெக்டாக எனக்கு வரும், அல்லது ஒரு 32 நாள் வரும். இன்னும் 35 நாள் ஆகிடுச்சு, இன்னும் வந்து காலி ஆகலை. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வடையும் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்தது லாஸ்ட்டு தான் வந்து போலி வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி தேங்காய் போலி, பருப்பு போலி ரெண்டுமே பண்ண போகிறேன். நான் சைட்லேயே வந்து போலிக்கான கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்சு ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு போலி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகிடும். போலி மாவு வந்து ரெடி பண்ணும்போது கொஞ்சம் சப்பாத்தியோட கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தொட்டும் போது கொஞ்சம் கொலன்னு இருந்தால் கூட நெக்ஸ்ட் நம்ம எண்ணெய் அல்லது நெய் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கலாம். பூர்ணத்துக்கும் தேங்காய் பூர்ணமும் செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு பூர்ணமும் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ இது வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிக்காக செய்யலான்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் வந்து மேட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா மாற்றி பண்ணுறது எனக்கும் வந்து கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக குக்கிங் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி செட்டிங்லாம் பண்ணுவேன். பட் vlog மாதிரி எடுக்கும்போது வந்து யூஸ்வலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து செட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து போலிக்காக ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சுட்டு லைட்டாக மசிச்சிடலாம், அல்லது மிக்சியில் போட்டு கூட கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெள்ளை பாக எடுத்துருந்தோம் அதையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காகிடும். ஆற வச்சிட்டோம்னா இன்னும் நல்லா வந்து திக்காகிடும். ஸோ போலி மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் அல்லது நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்டாக வந்து உருட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழை இலையில் வந்து போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். பூர்ணத்தை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் பூர்ணம் வந்து தேங்காவை லைட்டாக வறுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து வெள்ளைப்பாக காய்ச்சி லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி வச்சுட்டா போதும், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது என் ஹஸ்பண்ட் தேங்காய் புளி கேட்டார், அதனால அவருக்காக பண்ணியிருந்தேன் நான். பூர்ணம் போலி, கடலைப்பருப்பு பூர்ணம் போலி என் குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க.
ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு, சாரி நல்லா வந்து லிக்விட் ஆகிடுச்சு, வெல்லம் வந்து அதிகமாக போட்டிங்க அப்படின்னு தோணுச்சுன்னா இது கூட வந்து நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கன்சிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் கூட ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாழை இலையில் போட்டால் எனக்கு அது செட் ஆகலை. பட்டர் பேப்பரில் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து மைதா மாவு கூட பூர்ணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்லா பெருசாகவும் வந்து வந்துச்சு. அதனால் வந்து இதுவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம். பட் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இது யூஸ்வலாக மைதாவில் தான் போடுவாங்க. அதனால் வந்து நான் மைதாலேயே வந்து பண்ணிட்டேன். டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் லெவலும் வந்து கரெக்டாக இருந்துச்சு. வடையும் வந்து சைடில் போட்டாச்சு, போலியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து படையலுக்கு தேவையான எல்லா ஐட்டமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒன்று ரெண்டில் வந்து கரெக்டாக பூரம் வந்து செட் ஆகலை, வெளியில் இருந்துச்சு. ஸோ அது பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு சரின்னு சாமிக்கு எடுத்து எல்லாத்தையும் வச்சாச்சு. இலை போட்டு தான் வந்து படைக்கிறது வழக்கம். யூஸ்வலாக கிருத்திகை, நெக்ஸ்ட்டு நோன்பு அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது இலை போட்டு சாதம், பொரியல் எல்லாமே வச்சு கடவுளுக்கு வந்து படைக்கிறது ஹஸ்பண்ட் வீட்டோட வழக்கம். அம்மா வீட்டில் வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி, இந்த படையல் வேலை வந்து ஃபுல்லாக இந்த சாதம்லாம் வச்சு படைக்கிற அந்த இது இல்லை. ஏதாவது ஸ்வீட் வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து வேலையை முடிச்சிடும். பட் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அம்மா வீட்லேயே வந்து நோம்பு எல்லாம் கிடையாது. ஆனந்த பத்மநாப நோம்பு, நெக்ஸ்ட் வந்து தீபாவளி நோம்பு எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஹாப்பியாக வந்து பூஜையை முடிச்சுட்டு அன்னியோட நாள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே முடிஞ்சிச்சு. கரெக்டாக நான் வந்து ஒரு 10 o'clock போல் வந்து படைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து யூடியூப்பில் பார்த்தோம் 10:50லேருந்து 10:40லேருந்து 11:50 வரை நல்ல நேரம் இருந்தது. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அந்த போலிலாம் ரொம்ப மெதுவாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 10:40க்கு மேலே வந்து படைச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால ரொம்ப ஈஸியாக வந்து படையில முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நானும் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அதனால வந்து கரெக்டாக அந்த ஒரு 11 o'clock போலேயே வந்து சாதமாகவே எடுத்துக்கிட்டோம். ஸோ இலை வந்து சாமிக்கு போட்டிருந்தது வேறு. இது சும்மா நான் வீடியோக்காக வந்து பிளேட்டில் வந்து இலையை கட் பண்ணி இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நாங்கள் வந்து 3 இலை அல்லது 5 இலை போடுவோம். இன்றைக்கி 3 இலை போட்டிருந்தோம். அதனால் ஃபஸ்ட்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் இலையில இருந்த சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் சாப்பிட்டதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இவ்வளோ சாப்பிட்டுட்டு செம்மையாக தூக்கம் வந்துடுச்சு. தூங்குவா இல்லையான்னு சொல்லிட்டு மொபைலை எடிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி என்னையே அறியாமலே வந்து தூங்கிட்டேன் ஒரு 1/2 hour. நெக்ஸ்ட் வந்து எழும்புனேன் நான். ஆக்சுவலாக இந்த மாதிரி வரதுனால தான் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் வந்து காலையிலேயே எழும்புறனால நெக்ஸ்ட் முந்தின நாளும் வந்து ரொம்ப ஹெவியாக வேலை இருந்தனால என்னையே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்கம் வந்துடுச்சு. ஸோ அன்றைக்கி நான் எந்த வேலையுமே வச்சுக்கல, வேறு எதுவுமே வேலை வச்சுக்கல. ரொம்ப பாடி கொஞ்சம் டயர்டாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சு. அதனால் கொஞ்சம் தூங்கி எழும்பிட்டேன் நான். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு வேலையை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவாக வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸ்டாக ஈவினிங் போல் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஹோம்ஒர்க் வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பூஜா டிப்ஸ் வந்து நான் ஃப்ரைடே வீடியோவாக கொடுக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.